அனைவருக்கும் வணக்கம். இன்று முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடைபெற்று 16வது ஆண்டில் நாங்கள் நிற்கின்றோம். நாங்கள் 16 வருடங்களை கடந்திருக்கின்றோம் இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடைபெற்று. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் எமது மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டும் எமது விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதும் இன்று 16 ஆண்டுகளை கடந்திருந்தாலும் நாம் இன்னும் தோற்று போகாத நபர்களாக இன்று நாங்கள் சர்வதேசம் வரை வீரியம் கொண்டிருக்கின்றோம். எமக்கான நீதி என்பது நீண்ட ஒரு தூரத்திலே இருந்தாலும் இன்று சர்வதேச அளவிலே எமது போராட்டம், எமது விடுதலைக்கான போராட்டம் அரசியல் ரீதியாக சர்வதேச அளவிலே பரிமாணம் கொண்டிருக்கின்றது. நாங்கள் தாயகத்தில் வடகிழக்கில் பல அடக்குமுறைகள் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் கடந்த 16 வருடங்களாக அரசியல் செயற்பாடுகளை தமிழ் தேசிய பாதையில் முன்னெடுத்து வந்திருந்தாலும் இன்று அதில் பரிமாண வளர்ச்சி என்பது சர்வதேச அளவிலே மையம் கொண்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், இன்று பிரித்தானியா உட்பட பிரித்தானியா, கனடா, பிரான்ஸ், சுவிஸ் போன்ற எங்களுடைய புலம்பெயர் மக்கள் அங்கு வாழக்கூடிய இடங்களில் எமது அடுத்த தலைமுறையினர் இன்று எங்களோட போராட்டத்தை கையிலெடுத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இன்றைய பிரித்தானியா பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, கனடா பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, இன்று எமது அடுத்த தலைமுறையில் அங்கேயே படித்து வளர்ந்தவர்கள் எம் தலைமுறையினர் எமது விடுதலை போராட்ட கனவுகளோடு எமக்கான நீதிகளை வேண்டி, எமக்கான ஒரு நாட்டிற்கான விடுதலை வேண்டி இன்று அவர்கள் பாராளுமன்றம் வரை சென்றிருக்கின்றார்கள். இன்று அவர்களுடைய குரல்கள் ஒலிக்க தொடங்கி இருக்கின்றன. இவ்வளவு காலமாக அதனுடைய நாங்கள் கஷ்டப்பட்ட தமிழ் தேசியத்தினூடாக பயணித்திருந்தாலும் கூட இன்று சர்வதேச அளவிலே எமது உறவுகள் அதை சிறப்பாக முன்னெடுத்து கொண்டு வந்திருந்தார்கள். அதனுடைய பயன் இனிவரும் காலங்களில் நிச்சயமாக இந்த இலங்கை அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பது மட்டுமல்லாது சர்வதேச அரங்கிலே இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு செய்த இனப்படுகொலை தொடர்பில் பாரிய ஒரு போர்க்குற்ற விசாரணைகளை எதிர்நோக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த இலங்கை அரசாங்கம் தள்ளப்படும் என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி இன்றைய தினம் நாங்கள் நாளைய தினம் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவெழுச்சி எங்களுடைய நடைபெற இருக்கின்ற காரணத்தினால் எமது யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எமது வர்த்தகர்கள், குறிப்பாக எமது வர்த்தகர்கள் என்பது எங்களுடைய நீண்டகால போராட்டத்தோடு சேர்ந்து வந்திருக்கின்றார்கள். எங்களுடைய வர்த்தகர்கள் நிச்சயமாக எமது இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் அனைத்து கடைகளிலுமே கருப்பு கொடிகளை இந்த முறை ஏற்றி அனைத்து கடைகளையும் நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் அரைவாசி கடைகள் பூட்டியிருந்தாலும் கூட ஏனைய கடைகளையும் அந்த கருப்பு கொடைகளை ஏற்றி அந்த கடைகளை பூட்ட வேண்டும் நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் இன்று புலம்பெயர் தேசத்திலும் சரி, இன்றைய உதாரணம் சொல்லப்போனால் பிரான்ஸ் நகரில் தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற லாட்சப் நகரில் நேற்றைய தினம் இந்த முள்ளிவாய்க்காலுக்காக முழு கடைகளிலும் தமிழர்கள் வாழ்கின்ற அத்தனை கடைகளிலும் கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டிருக்கின்றன. அது நாளைய தினம் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. ஆகவே எங்களோட களத்தில் உள்ள எமது வர்த்தகர்கள் இந்த விடயங்களில் ஒற்றுமையாக சிந்தித்து அனைவருமே இந்த கருத்த கொடிகளை நிச்சயமாக கடைகள் முன்பக்கத்தில் ஒரு துக்க தினமாக நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும். அதை அடுத்த சந்ததியினருக்கு நாங்கள் கடத்த வேண்டும். இம்முறை வழமைக்கு மாறாக இந்த 16வது வருடத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கின்ற நிகழ்வுகள் இந்த முள்ளிவாய்க்கால் வாரத்திலே வடகிழக்கு எங்கும் பரவலாக அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளினாலும் பல அமைப்புகளினாலும் பல நிறுவனங்களினாலும் பல தன்னார்வனாலும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் உட்பட கிழக்கு மாகாண பல்கலைக்கழகம் உட்பட அனைவருமே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை கொடுத்திருந்தார்கள். ஆகவே இந்த முறை கடந்த காலங்களை விட அதிகமாக இந்த முள்ளிவாய்க்கால் எனப்படுகின்ற ஒரு விஷயம் கூடுதலாக நீங்கள் சமூக வலைத்தளங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதனுடைய வளர்ச்சி என்பது, அதாவது நாங்கள் சொல்ல வேண்டும், இந்த தமிழ் தேசியம் ஒரு அடக்குமுறைக்குள் இருந்து இன்று வெளியில் வந்திருக்கின்றது. அதற்கு காரணம் நான் நினைக்கின்றேன் இந்த அரசாங்கம், இந்த ஜேவிபி என்று சொல்லப்படுகின்ற இனவாத அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் எங்களுடைய தமிழ் தேசிய கருத்தியலும் சரி, தமிழ் தேசிய
பயணங்களும் சரி வேகமாகவே வளர்ந்து கொண்டு வருகின்றது என்பதுதான் குறித்து நிற்கின்றது. ஆகவே நிச்சயமாக எமது வர்த்தகர்கள் பூரண ஒத்துழைப்புகளை வழங்கி இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளில் அனைத்து கடைகளையும் மூடி கருத்தை கொடிகளை ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜனாதிபதி கொழும்பில் ஒரு கூட்டம் ஒன்றில் தெரிவித்த கருத்து தொடர்பில் சர்ச்சையான கருத்துக்கள் வருகின்றன. அதாவது அரசாங்கத்தின் ஆதரவு இல்லாத சபைகள் நீங்கள் எதிர்கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அமைத்தால் வரும் 3 அல்லது 4 மாதங்களுக்குள் இந்த ஆட்சி கவிழ்க்கப்படும் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் விமல் ரட்நாயக் அவருடைய சொல்லியிருக்கிறார். அதாவது எதிர்கட்சிகள் அமைக்கின்ற சபைகளுக்கு நிதி ஒதுக்குவது தொடர்பில் சந்தேகம் வெளியிட்டிருக்கிறது. தொடர்பில் நீங்கள் முதலாவது இந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் சொல்லப்பட்ட இந்த கருத்து ஒரு அச்சுறுத்தும் விதமாகவே அந்த கருத்து அமைந்திருக்கின்றது. அதாவது குறிப்பாக அது வடகிழக்கு மட்டுமல்ல, அவர் பொதுவாகவே தென்னிலங்கையும் சேர்த்து சொல்லப்பட்டதாக இருக்கின்றது நாடளாவிய ரீதியில். ஆனால் அவர் அவ்வாறான ஆட்சி அமைப்பதற்கு ஆட்சி அமைக்காத சபைகளுக்கு நிதி ஒதுக்கப்பட மாட்டாது என்று சொல்ல கருத்துக்களும் அது ஒரு அடிப்படை நியாயமற்ற ஒரு கருத்துக்களாகவே இருக்கின்றது. ஆகவே முதலாவதாக இந்த நாட்டிலே அவர்கள் வெண்ட சபைகளுக்கு கூட அவர்களால் நிதி ஒதுக்கும் அளவுக்கு இந்த நாட்டிலே நிதி இருக்கின்றதா என்ற கேள்விக்குறிதான். ஆகவே இவர்கள் தங்களுடைய ஆட்சியே என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு கொண்டு போகிறதுக்கு கூட இந்த நாட்டிலே நிதி பற்றாக்குறை இருக்கின்றது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாட்டிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருந்த காலத்தில் ஒரு அளவேனும் இறுதிக்கட்டத்தில் பொருளாதாரத்தை கொஞ்சமாவது முன்னேற்றி கொண்டு வந்திருந்தவர். ஆனால் இந்த அனுரகுமார திசாநாயக் அவர்கள் என்று வந்த பிற்பாடு எந்த விதமான பொருளாதாரத்தில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இடம்பெறவில்லை. ஆகவே இவர்கள் எவ்வாறு இந்த நிதியை சமாளிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு பொருளாதாரத்தை கூட்டுவதற்கு பதிலாக அரச செலவினங்களை குறைத்து கொண்டு வருகின்றார்கள். அந்த செலவினங்களை குறைப்பதன் ஊடாகத்தான் இவர்கள் தங்களுடைய அரசாங்கத்தை கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆக இது எவ்வளவு காலத்துக்கு இந்த செலவினங்களை குறைக்க முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே இவர்களால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு உள்ளாட்சி மன்றம் அமைக்கக்கூடிய சபைகளுக்கு நிதி கொடுக்கும் அளவிற்கு இந்த அரசாங்கத்திடம் போதிய நிதி இருக்காது. ஆகவே இந்த முறை எந்த ஒரு நாட்டில் அமையப்பெறுகின்ற அத்தனை சபைகளுக்குமே பெரும்பாலான சபைகளாக இருந்தாலும் சரி ஏனைய சபைகளுக்கும் போதிய நிதிகளை கடந்த கால அரசாங்கங்கள் அள்ளி கொடுத்தது போல கொடுப்பதற்கு இவர்களிடம் நிதி இல்லை. அந்த நிதி இல்லை என்பதை வைத்துக்கொண்டு அவர் இவ்வாறான சில நாடகங்களை கூட விமல் ரட்நாயக் அவர்கள் சொல்லலாம். கனடாவில் உருவாக்கப்பட்ட நினைவு தூபி என்பது முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி என்பது ஒட்டுமொத்த தமிழர்களின் ஒரு அடையாளமாக அந்த தூபி திகழ்கின்றது. அது உண்மையிலே எங்கள் கனடாவாழ் உறவுகளுக்கும் புலம்பெயர் உறவுகள் தாயத்து உறவுகள் அங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் அந்த முன்மாதிரியாக நின்று அவர்கள் அந்த கனடா தூபியை உருவாக்கி இருக்கின்றார்கள். அது கனடாவில் மட்டுமல்ல, எதிர்வரும் காலங்களில் சுவிஸ், பிரான்ஸ் போன்ற மேற்கத்திய நாடுகள் முழுவதிலும் அந்த தூபி முள்ளிவாய்க்கால் தூபி வர இருக்கின்றது. ஆகவே இலங்கை அரசாங்கமோ அல்லது ஜேவிபியோ அல்லது ஏனைய நாமல் ராஜபக்ஷவோ அல்லது ஏனையவர்கள் அந்த தூபியை எதிர்ப்பது என்பது புதிய விடயமல்ல. மற்ற இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொல்கின்றார்கள். இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொல்வதும் இந்த தூபிகளுக்கு எதிர்ப்பு கூறுவதும் ஒரு புதிய விடயமல்ல. இது காலகாலமாக ஆட்சியில் உள்ள இனவாத சக்திகள், அது ரணிலாக இருக்கலாம், மைந்தவாக இருக்கலாம், மைத்திரியாக இருக்கலாம், கோட்டபாயவாக இருக்கலாம், அல்லது இப்போ வந்திருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்காக இருக்கலாம், ஏன் ஒரு ஜேவிபி கட்சியை தமிழர்களுக்கான அடிப்படையிலே தமிழர்கள் இந்த நாட்டிலே அடக்கி ஒடுக்கப்பட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்த ஒரு கட்சி. ஆகவே இந்த ஜேவிபி போன்ற இனவாத கட்சிகள் இதை எதிர்ப்பது ஒன்றும் பெரிய விடயமல்ல. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் உண்மையாக கவனத்தில் எடுக்க தேவையில்லை. ஆனாலும் அவர் ஒரு அமைச்சர் என்ற ரீதியில் அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதாவது இந்த நாட்டிலே எங்களுக்கு 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை நடைபெற்றதற்கான ஆதாரங்களும் சர்வதேச அளவிலே அனைவரிடம் இருக்கின்றது. இன்று அவர்கள் சொல்ல முடியாது எங்களிடம் ஆதாரம் இல்லை என்று சொல்கின்றார். ஆகவே
இவ்வாறான இந்த அரசாங்க பிரதிநிதிகளுடைய அது ஜனாதிபதியாக இருக்கலாம் ஏனைய தரப்பினர்களுடைய இந்த கருத்துக்கள் வெறும் ஒரு விஷமத்தனமான பொய்யான கருத்துக்களை உரைத்து கொண்டு வருகின்றார்கள். தங்களுடைய இயலாமையை இதிலிருந்து வெளிப்படுகின்றது. ஆகவே இவர்கள் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவதை விட்டுவிட்டு சர்வதேச அரங்கிலே உங்களுடைய போர்க்குற்ற விசாரணை தொடர்பாக நாங்கள் வழக்குகள் தொடுத்திருக்கின்றோம். அந்த வழக்குகளுக்கு உரிய முறையில் சென்று உரிய முறையில் ஒவ்வொரு முறையும் ஆட்சியாளர்கள் வரும்போது அந்த இடங்களுக்கு போய் தங்களுடைய இலங்கை நாங்கள் கால அவகாசம் கேட்டுக்கொண்டு வருகின்றார்கள். ஆகவே நீங்கள் ஒரு சரியான நபர்களாக இருந்தால் இந்த முறையில் இந்த எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திலே நீங்கள் மீண்டும் கால அவகாசம் பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் நேருக்கு நேரு ஸ்பேஸ் பண்ணுங்கள். அந்த நீங்கள் போர்க்குற்றம் செய்யவில்லை என்று சொல்கிறீர்கள், இனப்படுகொலை இல்லை என்று சொல்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் அந்த போர்க்குற்றத்தையும் இனக்கொலை நாங்கள் இருக்கு என்று சொல்கின்றோம். அப்போ நீங்கள் இல்லை என்று சொன்னால் அதை நீங்கள் வாதாடுங்கள் நேரடியாகவே. நீங்களே காலதாமதம் எடுத்துக்கொண்டு வாருங்கள். ஒரு ஆண்டுகளும் போய் எங்களுக்கு காலவாசம் தேவை என்று அப்போ நீங்கள் பயப்படுகின்றீர்கள். இந்த அரசாங்கம் ஸ்ரீலங்கா சிங்கள இனவாத அரசாங்கம் தமிழர்கள் மீது போடப்பட்ட இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே மனித உரிமை சட்டங்களுக்கு பயப்படுகின்றார்கள். ஆகவே இவ்வாறான சிங்கள மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய கருத்துக்களை இனவாத கருத்துக்களை விடுத்து நீங்கள் சரியாக இந்த நீதிமன்றங்களுக்கு நீங்கள் சாட்சியங்களாக வருவீர்களாக இருந்தால் நிச்சயம் நீங்கள் அங்கே தோற்கடிக்கப்படுவீர்கள். ஆகவே இவர்களுடைய இந்த முள்ளிவாய்க்கால் தூவி வைத்ததுக்கு எதிர்ப்பு காட்டுவது என்பது உண்மையிலே சிங்கள மக்களை திருப்திப்படுத்துமான ஒரு கருத்தை ஒழிய அது ஒரு உண்மை அல்ல. அடுத்தது விஜிதஹேரத் அவர்களுடைய இந்த கருத்துக்களுக்கு பொறுத்த வரைக்கும் விஜிதஹேரத் அவர்கள் இங்கு இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொல்பவர்கள் அப்போ ஏன் சர்வதேச அரங்கிலே போய் ஐக்கிய நாடுகள் சபைகளிலே மனித உரிமை மன்றத்திலே போய் எங்களுக்கு சர்வதேச விசாரணை தேவையில்லை, நாங்கள் உள்நாட்டு விசாரணையை நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று உள்நாட்டு விசாரணையை நாங்கள் விசாரிக்கிறோம் என்று சொல்லி காலங்களை கடத்துகின்றார்கள். அப்போ அவ்வாறெனில் இங்கே ஒரு விசாரணை இங்கே ஒரு இனப்படுகொலை நடந்தது என்பதை அங்கே அவர் நிரூபித்திருக்கின்றார். ஆகவே இவ்வாறான கருத்துகளுக்கு நாங்கள் கூடுதலாக அவர்களுக்கு உரிய நேரத்திலே அந்த தக்க பதிலடியை கொடுக்க இருக்கின்றோம். அடுத்ததாக யாழ் மாவட்டத்திலே இந்த ஜேவிபி கட்சியிலே வந்திருக்கின்ற 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் இந்த இங்கு இனப்படுகொலை ஒன்று நடக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கின்றார்களா? நான் பகிரங்கமாகவே கேட்கின்றேன். யாழ் மாவட்டத்தில் ஜேவிபி கட்சியில் போட்டியிட்டு அதிக விருப்பு வாக்கில் வெற்றி பெற்ற 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய மனச்சாட்சியை விடுத்து இங்கு இனப்படுகொலை நடக்கவில்லை, எங்களுக்கான ஒரு தீர்வு கட்டாயமாக தேவை என்று சொல்லி அவர்கள் எந்த விதமான ஒரு ஊடகத்திலேயும் அவர்கள் சொல்வார்களா?